தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்சியோட வெற்றியை தொடர்ந்து தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ 2026 தமிழக தேர்தலில் போட்டியிட்டு தமிழக தேர்தலில் இப்போ அவர் மிகப்பெரிய ஒரு முன்னிலையில் தேர்தலை ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களும் சரி, விஜய் அவர்களோட ரசிகர்களும் சரி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஊர் உலகமே தாவேகாவோட இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க இந்த சமயத்துல தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தளபதி விஜய்க்கு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வரிசையில முதலாவதா வாழ்த்து தெரிவிச்சது இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல தமிழக தேர்தல் வரலாற்றுல தளபதி விஜய் அவர்கள் ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பார்த்தது தனக்கு இப்போ புதுசா ஒரு கட்சி ஆட்சி செய்யறத பொறுத்த பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதையடுத்து நடிகர் சந்தீப் கிஷன் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல தளபதி விஜய்க்கு அவருடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததா நடிகை வரலட்சுமி சரத்குமார் தமிழக மக்கள் அவங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கனாக்கா அவங்க சரியான ஆளை தேர்ந்தெடுத்து பவர்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னும் தளபதி விஜய்க்கு விசில் போட்டு நம்மளுடைய ஆதரவை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா தமிழ் சினிமாவோட பிரபல இயக்குனரான வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தோடைய ஒரு கிளிப் எடுத்து போட்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. கடைசியா பிரபல தெலுங்கு நடிகரான நானி அவர்கள் முதல்ல விஜய் அவர்கள் ஜெயிப்பாரான்னு எனக்கு முதல்ல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் தமிழக மக்கள் அவர் மேலே அலாதி நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் தமிழ்நாட்டுக்கு அவர் நல்லாட்சி தருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு நானி அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. மேலும் நடிகர் சியான் விக்ரம் தளபதி விஜய் கூட எடுத்த ஒரு பழைய போட்டோவை பகிர்ந்து அவருக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் முன்னாள் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரான ஜெகன்மோகன் ரெட்டியும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னும் மேலும் இந்த புதிய அத்தியாயம் தொடங்குறதுக்கு அவருடைய வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் நடிகர், இயக்குனர், அதுக்கப்புறம் நடன இயக்குனரான ராகவா லாரன்ஸ் அவர்களும் தன்னோட வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இயக்குனர் நெல்சன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் தமிழ் இயக்குனரான ஏஆர் முருகதாஸ் அவர்களும் பிரபல தெலுங்கு நடிகரான மகேஷ் பாபு அவர்களுமே விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா நடிகர் சூர்யா அவர்களும் தன்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. தளபதி அவர்களுடைய வெற்றியை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.